வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு மறுபடியும் ஒரு 2 ஷார்ட்ஸோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ண வந்துட்டேன். உங்களுக்கு என்னோடய ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்த்துன்னுக்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா காமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு காமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணோன்னாலும் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கோல் சிஓ ஃபெல் இன் லவ் வித் சப்பி கேர்ள். இந்த எஃப்எஃப்பில் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிஇஓ யாருன்னு. நம்மளோட ஹேண்ட்ஸம் ஹங்க் ஜான் ஜங்குக். அப்படியே அந்த சப்பி கேர்ள் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்மளோட வயன். அவங்களும் ஒன்றும் அதிகமாக சப்பியெல்லாம் இல்லைங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்க சப்பி. ஏன்னா இப்போ எல்லாருமே டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருமே ஸ்லிம்மாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. பட் கொஞ்சம் புசு புசுன்னு இருந்தாலும் அவங்கள சப்பின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சப்பியாக இருக்கிறதுனால என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, இல்லை அவங்களும் எல்லாரும் மாதிரி நம்ம வயனை கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்களா, எல்லாமே இந்த ஸ்டோரியில் பார்க்கலாங்க. உங்களுக்கு ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கோ, நம்ம ஜேகே ஒரு சிஇஓ. அப்புறமா அவங்க ஒரு பெரிய வெல்த்தியான ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாதுங்க, வெறும் அம்மா அக்கா மட்டும்தான். நம்ம ஜேகே சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டுக்குவாங்க. ஸோ ஃபுல் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவர் மேலே தான் வந்துட்டுக்கும். அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி மேலே இருந்ததுனால அவங்களுக்கு வேறு தாட் எதுவுமே வந்திருக்காது. அதாவது ரிலேஷன்ஷிப், கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. அவங்க ஸ்டில் சிங்கிள் அண்ட் எலிஜிபிள் பேச்சுலர். இப்போ நம்ம ஜேகே ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்களும் அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஃபுல் பிஸியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வேறு கம்பெனிலேருந்து இவங்க கம்பெனிக்கு கொலாப் பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு ரெப்யூட்டேஷன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க கம்பெனிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கூட சப்போர்ட்டிவாக இருக்குவாங்க. இருந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த மனுஷன் வாயில் மாட்டினாங்கன்னா அவ்வளோதான். அவங்களோட செக்ரட்டரி மோனான்னு இருப்பாங்க. அவங்க உள்ளே சார், கான்ஃபரன்ஸ் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன், அவங்க வந்த உடனே நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அவங்கள பார்க்காமே லேப்டாப் ஸ்க்ரீனே பார்த்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, லாஸ்ட் மொமெண்ட்டில் அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளேயோ மோனா, இல்லை சார் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் எல்லாமே டபுள் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே நீங்கள் எங்கேன்னு போகலாம், அவங்கெல்லாம் வந்த உடனே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிளம்புறதுக்காக டோர்கிட்ட போவாங்க. அப்போ சடனாக ஜேகே, மோனா ஜாக் ஏதாவது உங்ககிட்ட ஃபைல் கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது மோனா இல்லை சார், ஜாக் 3 days லீவில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, அது எனக்கு தெரியாதா, அவனுக்கு லீவ் கொடுத்துருந்தேன் நான் தான், நான் கேட்டிருந்து ஏதாவது ஃபைல் எடுத்துன்னு வந்து கொடுத்தானா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மோனா இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே, ஷிட், அவங்கக்கிட்ட தான் ப்ரெசன்டேஷனே இருக்கிறது, அவன் பென்ட்ரைவும் ஃபைலும் எடுத்துன்னு வந்து கொடுக்கலனாக்கா இன்றைக்கி நம்ம பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணோம். நீங்கள் தான் என்னமோ சொன்னீங்க எல்லாம் டபுள் செக் பண்ணிட்டேன்னு, ப்ரெசன்டேஷன் ஃபைலும் பென்ட்ரைவே வரல, அது உங்களுக்கு தெரியலையா மோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோனா, சாரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி சொல்லுந்தா எல்லாம் சரியாயிடுமா, போங்க, ஜாக்கு கால் பண்ணிவிட்டு ஃபைலும் பென்ட்ரைவும் இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோனா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ ஜேகே கேர்லெஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க லேப்டாப்பில் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வயன் நல்லா தூங்கின்னுக்கிறாங்க. அவங்க அம்மா ஏ வயன் எந்திரடி, காலேஜுக்கு போகிறது இல்லையா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வயன், மா இப்போ தானே தூங்கினேன், அதுக்குள்ளே விழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அவங்க அம்மா, ஆமாம் நைட்டெல்லாம் ரீல்ஸ் பார்த்துன்னு உக்காந்துரு, அப்புறமா லேட்டாக தூங்கிட்டு அதுக்குள்ளே விழிஞ்சிருச்சான்னு வேறு கேள்வி கேளு, எந்திரடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், மா எனக்கு அடுத்த வாரத்துலேருந்து செமஸ்டர் எக்ஸாம், அதுக்கு நான் நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு படிச்சுட்டு இருந்தேன், இப்படி அப்பாவியான ஒரு பொண்ணு மேலே அப்பாண்டமா பழி போடுறியம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க அம்மா, ஆமாம் ஆமாம் அப்பாவி, அந்த அப்பாவியோட உண்மையான முகம் எனக்கு தானே தெரியும், வாயை மூடிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பணும், அண்ணா வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அவன் விட்டுட்டு போயிடுவான் உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அண்ணாவா,
அண்ணா இன்னைக்கு ஷாப்பிங் போகிறேன்னெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா, அவனுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்தாலும் உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணிட்டு தான் அவன் போவான். இன்னும் ஷாப்பிங்க்கு அப்படியே போயிடுவானா, உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணிட்டு தான் போவேன்னு காத்துன்னுக்குறான், சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவோட சாரீ பிடிச்சிட்டு, அம்மா 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 இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அது டெய்லி தான் சாப்பிட்றேனே, இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல சேஞ்சாக செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, அடி பாவி, அப்படின்னா என் பிரேக்ஃபாஸ்ட்டை நீ களிமண்ணுன்னு சொல்கிறியா அப்படின்வாங்க. அதை வேற சொல்லி காமிக்கணுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா அடிக்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போவீங்க பாத்ரூம்குள்ளே. அப்போ உங்கள் அம்மா நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணு மாதிரியாக நடந்துக்கிறா, அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பாத்ரூம் டோர் திறந்துட்டு, இதை பாருமா அத்தை மாதிரி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணோம், இந்த வருஷம் கல்யாணம் பண்ணோன்னு ஏதாவது சொன்னேன், இந்த வீடை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏய் அடி வாங்குற நீ அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் டக்குன்னு டோர் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் அவங்களோட சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம வையன் வீட்டில் வந்துட்டு அப்பா, அம்மா, அவங்களோட பாட்டி, அண்ணா, இவங்க 5 பேர் தான் ஃபேமிலியில். வையன் வந்துட்டு பயங்கர செல்ல பிள்ளை. அதுலேயும் பாட்டி அப்புறமா அண்ணாக்கு பயங்கர செல்லம் இவங்க. அவங்க 2 பேரால தான் நம்ம வையன் சப்பி கேர்லாம் மாறுந்து. அண்ணாவும் அப்பாவும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்குவாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ நம்ம வையன் குளிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறதுக்காக வெளியே வருவாங்க. அங்கே வந்து ஹாலில் அவங்க அப்பா, அண்ணா, பாட்டி 3 பேரை உக்காந்துன்னு பேசினுக்குவாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணினுக்குவாங்க. அது வேறு எதுவும் இல்லை, கல்யாண விஷயம். அவங்க அப்பா கேட்குவாங்க, ஜாக், ஃபுட்டு, டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க, இல்லைப்பா இன்றைக்கி தான் போய் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆஃபீஸ்கிட்ட போகணும், அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்பிங் தான்ப்பா, இன்றைக்கே எல்லாமே முடிச்சிடலான்னு இருக்கேன், ஏன்னா ஆஃபீஸில் அடிக்கடி லீவ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, சரி சரி இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லாத்தையும் தலைமையில் எழுத்து போட்டுக்காதே, புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. குட் மார்னிங் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உக்காடுவீங்க. அப்போது உங்கள் அண்ணாவை பார்த்துட்டு, அண்ணா உனக்கு டைம் ஆச்சுன்னா நீ போனா, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அண்ணா, பரவாயில்ல வையன், நான் எப்படியோ ஆஃபீஸ்கிட்ட போகணும், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே உங்கள் காலேஜ், ஸோ நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறமா நான் வேலை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லினுக்குவாங்க. அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு கால் வரும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேயோட செக்ரட்டரி மோனா. ஆமாங்க, நம்ம வையனோட அண்ணா ஜேகேயோட கம்பெனியில் தான் வேலை செஞ்சுக்குவாங்க. இவங்க ஃபோன் ரிசீவ் பண்ணுவாங்க. ஹலோ மோனா, நான் ஆஃபீஸ்கிட்ட தான் வந்துன்னுக்கிறேன் அப்படின்னு. ஏய் சீக்கிரம் ஜாக், பாஸ் இங்கே கத்தின்னுக்குறாங்க, உனக்கு அவங்க பற்றி தெரியும் தானே, இன்வெஸ்டர்ஸ் வரத்துக்கு முன்னாடி பென் ட்ரைவ் ஃபைலிங் இல்லைன்னா என் வேலையே போய்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக், சரி சரி நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு, பையன் நீ ரெடி தானே, நடு உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பாட்டி, இன்னும் சாப்பிடவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல பாட்டி, இன்றைக்கி ஒரு நாள் நான் காலேஜ் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மா பாய், அப்பா பாட்டி பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க உங்கள் அண்ணா கூட. உங்கள் அம்மா உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் நீங்கள் கிளம்பிடுவீங்க. அப்போ உங்கள் அம்மா நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவாங்க, என்னங்க இவ இன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் போகலாமா இருந்துச்சுல்ல, நிதானமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிருந்துக்கலாம், இந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு, போட்ட விடமா சின்ன பிள்ளை அவள், அதுவும் இல்லாமல் உனக்கு தெரியும் இல்லை அண்ணா தங்கச்சி எப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, அம்மா 3 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் அண்ணா கூட பைக்கில் போயின்னுக்குவீங்க. அப்போது உங்கள் அண்ணா, பையன் உனக்கு பசி எடுக்குதாடா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், லைட்டாக பசிக்குதுண்ணா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அண்ணா, நீ நிதானமாக சாப்பிட்டு வரலாமா இல்லையா வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பரவாயில்ல அண்ணா, கொஞ்சம் தூரம் தானே, காலேஜ் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அண்ணா, ஒரு நிமிஷம், நான் எப்படியோ ஃபைலெல்லாம் கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நீ ஏன் எங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆஃபீஸ் கேன்டீன்லையாண்ணா? ஆனால் நான் எப்போவுமே உங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் போனதே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அண்ணா, நான் ஸ்வாதியை அனுப்புகிறேன், அவள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவா சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அண்ணா அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் வந்து உங்கள் அண்ணா ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிருப்பீங்க,
ஸோ அதனால் உங்கள் அண்ணாவோட கலீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் உள்ளெல்லாம் போனதில்லை, அந்த லாபி இருக்கும் இல்லையா, வெயிட்டிங் ஏரியா மாதிரி, அந்த இடத்துல தான் அங்கேயே நின்றுட்டு பேசிட்டு கிளம்பிடுவீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேன்டீன் உள்ளவெல்லாம் போக போகிறீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நீங்கள் உங்கள் அண்ணா ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க பாஸ் கேபினுக்கு. ஏன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் மீட் பண்ணும் வேலையெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா அவங்களோட கலீக் ஸ்வாதி அவங்கள அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு கேன்டீனுக்கு போயிட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் கேஃபேட்டேரியாவில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணின்னுக்குவீங்க. என்ன ஸ்வாதி அக்கா, இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சுன்னுக்குறாங்க, ஆஃபீஸே ஒரே பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஏன் உங்கள் அண்ணா சொல்லியா, இன்றைக்கி கொலாபரேஷன் மீட்டிங் இருக்குது, அவங்கெல்லாம் வந்துன்னுக்குறாங்க, அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க எல்லாருமே. வையன், நீ வாங்கி சாப்பிட்டுட்டுரு, நான் அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல நீங்கள் போங்கக்கா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் சாப்பிட்டதுக்குள்ளே அண்ணா வந்துடும், நான் காலேஜுக்கு கிளம்பிடுவேன், நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேங்க்யூ ஸ்வீட்டி, நான் வந்துடுறேன் வேலை முடிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் ரெடியாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த கவுண்டர்கிட்ட போயிட்டு எடுத்துகிட்டு திரும்பிங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் எதிரில் நின்றுக்கிறவங்க மேலே ஃபுல்லாக உங்கள் கையில் இருந்த காஃபி ஸ்பில் பண்ணிடுவீங்க. அவங்களோட பிளேசர் ஃபுல்லாக காஃபி ஸ்டெயின் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா அவங்க பிளேசரை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னென்ன சாரி கேட்கணுன்ட்டு வாய் திறக்குவீங்க. அதுக்குள்ளேயும் அவங்க பிளேசரையே பார்த்துட்டு வாட் த அப்படின்வாங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணுவீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கெட்ட வார்த்தைலாம் பேசாதீங்க, உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துலையா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களை பார்க்குவாங்க. உங்களே பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், யார் நீங்கள் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா? உங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததே இல்லையே. நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்லைனா அப்போ இந்த கேஃபேட்டேரியாவில் என்ன பண்ணின்னுக்கிற? நீ யார் உள்ளே அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்லை தான், ஆனால் எங்கள் அண்ணா இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க, நான் அவங்க கூட தான் உள்ளே வந்தேன். உள்ளே வரக்கூடாது அப்படின்னுலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? நீங்கள் என்ன இந்த கம்பெனியோட பாஸா? இல்லை தானே, நீங்களும் எம்ப்ளாய் தானே, இந்த கேஃபிட்டேரியாவுக்கு என்னத்துக்கு வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களையே முடிச்சு பார்த்துட்டு கம்பெனி உள்ளே வந்திருந்தும் இல்லாமல் என் பிளேசரை ஸ்பாயில் பண்ணிவிட்டு பாஸ் ஆன் வேறு என்ன கேட்குறேன், உனக்கு கொஞ்சமாவது மேனர்ஸ் இல்லை, சாரி கேட்குறத விட்டுட்டு என்கிட்ட சண்டை போட்டு நின்றுக்கிற, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் யாராவது இருங்க, அதை தெரிஞ்சுட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மேனர்ஸ் இல்லைன்னு சொன்னீங்களே, நான் உங்களுக்கு சாரி கேட்க தான் வந்தேன், பட் நீங்கள் ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதனால தான் நான் சாரி கேட்குறத நிறுத்திட்டேன். தப்பு 2 பேர் மேலேயும் இருக்குது, நம்ம 2 பேருமே தெரியாததான் வந்து மோதிட்டோம். என் கையிலேருந்து காஃபி தவறி உங்கள் பிளேசர் மேலே விழுந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன, சாரி தானே கேட்கணும், நான் சாரி கேட்குறேன். என்னோடய காஃபி நீங்கள் கீழே கொட்டினதுக்கு நீங்களே என்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஹூ த ஹெல் ஆர் யூ? உங்ககிட்ட நான் எதுக்கு சாரி கேட்கணும்? சார், நீங்கள் தானே சார் இப்போ மேனர்ஸ் பற்றியெல்லாம் பேசுனீங்க, என்கிட்ட நிறையா மேனர்ஸ் இருக்குது, நான் சாரி கேட்குறதுக்கு ரெடி, உங்ககிட்ட இருக்கா சார் மேனர்ஸ்? அப்போ நீங்கள் எனக்கு சாரி கேளுங்க அப்படின்னு அவங்களையே பார்த்து சொல்வீங்க. அவங்க வந்துட்டு உங்களையே முறைச்சி பார்த்துட்டு ஃபுல்லாக பல்ல கடிச்சிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு வருவாங்க. வையன், நீ என்ன பண்ணுறீங்க? உன்னை பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட தானே சொன்னேன், இங்கே என்ன பண்ணிருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கூட சண்டை போட்டு நின்றவங்கள இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க உங்கள் அண்ணா, ஏன்னா அவங்களோட பேக் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க உங்கள் அண்ணா. உங்கள் அண்ணா வாய்ஸ் கேட்ட உடனே அவரும் திரும்பி பார்க்குவாங்க. அப்போ உங்கள் அண்ணா ஃபுல் ஷாக்காக, பாஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்களா, நான் உங்களை கேபின்லலாம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடுங்க. ஏன்னா உங்கள் அண்ணா அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, எங்கள் பாஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கோல்டு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இந்த மாதிரி நீங்கள் மீட் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பாஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்குவீங்க. ஜேகே வந்துட்டு இப்போ உங்கள் அண்ணாவை பார்த்துக்குவாங்க. உங்கள் அண்ணா அங்கேருந்து நடந்துன்னு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நிற்குவாங்க. நீங்கள் மெதுவாக அப்படியே உங்கள் அண்ணா பின்னாடி போய் ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. உங்கள் அண்ணா சடனாக ஜேகே பிளேசர் பார்த்துட்டு, சார் என்னாச்சு, பிளேசர் மேலே ஃபுல்லாக ஸ்டெயினாக இருக்குது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அது ஒன்றும் இல்லை ஜாக், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லை, ஸோ கேன்டீனில் ஃபுட்டெல்லாம் செக் பண்ணலான்னு வந்தேன், அதுக்குள்ளே இந்த பொண்ணு காஃபி வாங்கி திரும்பிச்சு, மிஸ் ஆகி என் மேலே பட்டுருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜேகே மெதுவாக தலையை தூக்கி பார்ப்பீங்க. என்னோட நேரம் நீங்கள் ஃப்ளோரை பார்த்துன்னு தான் நின்றுக்குவீங்க. அப்போது உங்கள் அண்ணா, பார்த்து இல்லையா வையன் வர்றது, அங்கே பார்
ஃபுல் பிளேசர் ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சாரி அண்ணா நான் பார்க்கல அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல ஜாக், இட்ஸ் ஓகே, ஆக்சிடெண்ட் ஹேப்பன்ஸ். நீ பென்ட்ரைவோ ஃபைலோ கொண்டு வந்துட்டு தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் அண்ணா சார் கேபினில் வச்சுட்டேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டாக்கா நான் மோனாக்கிட்ட கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஃபுல்லாக போயிட்டு அந்த கெஃபேட்டேரியாவோட எக்ஸிட் டோர்கிட்ட நின்றுட்டு மறுபடியும் உங்கள் பக்கம் ஒரு லாஸ்ட் கிளான்ஸ் எடுத்துகிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல் உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிடுங்கோ. அவர் எதுக்காக என்னை அப்படி பார்த்து ஸ்மோக் பண்ணார்? நான் இன்சல்ட் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரோ என்னமோ. கடவுளே, இது ஒரு தடவை என்னை காப்பாற்றிடுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த ஆஃபீஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் அண்ணாவும் ஜேகேயோட கேபினில் அந்த பென் ட்ரைவ் எல்லாம் செக் பண்ணிக்குவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே ஜாக், எல்லாம் பர்ஃபெக்ட், நான் இதை மோனாக்கிட்டே கொடுத்து அனுப்பிடுறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அண்ணா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவாங்க. அப்போ ஜேகே ஜாக், அது உங்கள் தங்கச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் அண்ணா ஆமாம் சார், என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு கேட்குவாங்க. அது வந்து சார், அவளை நான் காலேஜுக்கு ட்ராப் பண்ணுமா இருந்துச்சு, கொஞ்சம் ஆஃபீஸில் அர்ஜென்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ராப் பண்ணலான்ட்டு அவளை அங்கே கெஃபேட்டேரியாவில் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அண்ணா சாரி சார், அவள் தெரியாத உங்கள் பிளேசர் மேலே ஸ்டெயின் பண்ணிட்டா, நீங்கள் வேணால் அதை ரிமூவ் பண்ணி கொடுங்க சார், நான் ட்ரை கிளீனிங் பண்ண வச்சுன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே நோ ப்ராப்ளம் ஜாக், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் உங்கள் கல்யாண வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் அண்ணா கூட வெளியே வந்துடுவீங்க. பைக்கிட்ட வந்துட்டு உங்கள் அண்ணாக்கிட்ட கேட்குவீங்க, அண்ணா உங்கள் பாஸ் ஏதாவது கத்துனாரா, உன்னை ஏதாவது திட்டுனாரா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது உங்கள் அண்ணா உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையன், அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்ஃபேக்ட் அவர் அதை பற்றி பேசக்கூட இல்லை தெரியுமா, நம்ம வெறும் வேலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லைண்ணா அவர் ரொம்ப கோல்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்வியே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதை பார்வையன், அவர் கோல்டு ஸ்ட்ரிக்டான சிஇஓ தான், ஆனால் அவர் ரூட் இல்லை. அவரே சொன்னார்ல ஆக்சிடெண்ட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான், நீ என்ன வேணும்னு பண்ணியா, அவரே அதை பற்றி மறந்துட்டுக்கிறாரு, நீ ஏன் அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டுன்னுக்கிற, சில் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது இல்லைன்னா அவர் லாஸ்ட்டு அந்த கெஃபேட்டேரியிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒரு லுக்கு கொடுத்தாருப்பாரு, கண்டிப்பாக அவர் ரிவெஞ்ச் எடுக்க போகிறாருண்ணா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அண்ணா உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹே வையன், நீ ஃபஸ்ட்டு அந்த ட்ராமாவை பார்க்குறதெல்லாம் நிறுத்து, அதை பார்த்து பார்த்து நீ இமேஜினரி வேர்ல்டில் வாழ்ந்துன்னுக்கிற, இந்த சில்லி விஷயத்துக்கெல்லாம் யார் ரிவெஞ்ச் எடுக்குவாங்க வையன், அதுவும் அவர் எவ்வளோ பிஸி தெரியுமா, இதுக்கெல்லாம் டைம் இல்லை வையன், உன்னையே அவர் மறந்துட்டுக்குவார், இன்னும் இந்த இன்சிடெண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுன்னுக்குவாரா, நடு காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. பட் உங்கள் 2 பேருக்கும் தெரியாது, உங்கள் அண்ணன் சொன்ன அந்த பிஸியான மனுஷன் மேலே அவர் கேபின் விண்டோ கிட்டேருந்து நின்றுட்டு உங்கள் 2 பேரையே பார்த்துன்னுக்குவாங்கன்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்டு பூனைக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வாயாடுறா, என்னையே சாரி கேட்க சொல்கிறா, இன்ட்ரெஸ்டிங், எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்தா அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, இவன் என்னடான்னா என்கிட்டே சண்டை போடுறா, சம்திங் டிஃப்ரெண்ட், என்னோடய அட்டென்ஷன் அவள் பக்கம் திருப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேசரே பார்க்குவாங்க, அங்கே ஹேங்கரில் போட்டு வச்சுக்குவாங்க. அது மேலே இருக்கிற ஸ்டேனியை பார்த்துட்டு அவள் பற்றி யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டா பார்த்தியா வைல்டு கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டுக்குவீங்க. பட் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஜேகே இருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த லாஸ்ட் கிளான்ஸ் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா உங்களை பார்த்து, அதையே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி மூட் ஆஃபில் இருப்பீங்க. உங்கள் ப்ரொஃபஸர் வந்திருந்த கூட உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டே உக்காந்துக்குவீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஹேய் எந்திரடி ப்ரொஃபஸர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸ்க்கே வருவீங்க. ப்ரொஃபஸரும் கிளாஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிக்குவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும், நீங்கள் வீட்டுக்கும் போயிட்டுக்குவீங்க. வீட்டில் வந்துட்டு ஃபுல் பிஸி, ஏன்னா உங்கள் அண்ணாவோட கல்யாணம் இருக்கும் இன்னும் 2-3 வீக்ஸில். ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் அண்ணா கல்யாணம் பற்றி தான் இருக்கும்.
இப்படியே பிஸியாக உங்களோட டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் 5 பேர் ஷாப்பிங் போயிருப்பீங்க. உங்கள் அண்ணா, நீங்கள், உங்கள் அம்மா, அப்பா, பாட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாளில் ஜேகே பற்றி சுத்தமாக மறந்துட்டுக்குவீங்க. பட் ஜேகேக்கு சுத்தமாக ஆப்போசிட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணால் அவர் எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அடிக்கடி உங்கள் பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிளேசரை வந்துட்டு ஒரு ட்ரை கிளீனிங் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அது அப்படியே அவங்க ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெயின் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வந்துருக்கும் அவங்களுக்கு. என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. இது எல்லாமே ஜேகேயோட அம்மா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தெரியும். ஏன்னா ஜேகே இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணதே இல்லை. அந்த பிளேசரையே பார்க்குறது, அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் மாலில் இருக்கீங்க, ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா உங்கள் பாட்டியோட சாரீ செலக்ட் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. வையன், இந்த கலர் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், மா இந்த கலர் ஏற்கனவே இருக்குமா, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு சாரியை எடுத்து காமிக்குவீங்க. இது நல்லா இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அம்மா, ஹேய் இதெல்லாம் என் வயசு கட்டுற புடவையாடி, எனக்கு வேணாம், நான் வேறு எதனா சிம்பிளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், மா நீ மாமியாருமா, பையனோட அம்மா, கொஞ்சம் கெத்தாக இருக்க வேணவா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, எனக்கு சிம்பிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற புடவை எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், மா நீ ரொம்ப போரிங்மா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாரு அந்த கேள்வியை என்ன மாதிரி புடவை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பக்கம் கையை காமிக்குவீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களையே முறைச்சி பார்த்துக்குவாங்க. நீங்களும் உங்கள் பாட்டியை முறைச்சி பார்த்துட்டு, என்னடி அப்படி முறைக்கிற அப்படின்னு கேட்குவாங்க உங்கள் பாட்டி. அப்போது, இல்லை கல்யாணம் பொண்ணு நீயா இல்லை அண்ணியான்னு பார்த்துன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் பாட்டி, எதுக்குடி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், இல்லை இவ்வளோ கிராண்டாக ஒரு புடவை எடுத்திருக்கியே, உன் வயசுக்கு தேவையா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ உங்கள் பாட்டி, ஏன் இந்த புடவை கட்டிட்டா உன்னை விட அழகாக தெரிஞ்சிருவேன் வைத்திருச்சிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டியை ஹக் பண்ணிவிட்டு, ஏ கேள்வி என்னைக்கு இருந்தாலும் நீ தான் அழகி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்ஸை பிஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் பாட்டி, சரி சரி கண்ணு வைக்காத, அப்புறமா என் ஃபேஸில் எல்லாம் பிம்பிள் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இதை பாருடா அப்படின்னு சொல்வீங்க. 2 பேரோட இந்த இன்ட்ராக்ஷனை பார்த்துட்டு உங்கள் அம்மா, அப்பா, அண்ணாலாம் ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போவீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீ சாரி தான் எடுக்கணும், ஏன்னா அண்ணா கல்யாணத்துக்கு நீ சாரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா எல்லாம் பிஸியாக சாரி செலக்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ சடனாக உங்கள் அண்ணா, குட் ஈவினிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்குவாங்க. உங்களுக்கு அவங்க பாஸ்ன்னு சொல்ல உடனே உங்கள் ஹார்ட்டே பர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஜேகே ஞாபகம் வருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு, பாஸா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே நின்றுக்குவாங்க. உங்களையே பார்த்து அந்த ஸ்மர்க் பண்ணுவாங்க மறுபடியும். அப்போ உங்கள் அண்ணா, ஷாப்பிங்கா பாஸ் அப்படின்னு கேட்குவாங்க. ஆமாம் ஜாக், அம்மாவோ அக்காவோ சாரி வாங்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ உங்கள் கல்யாண ஷாப்பிங்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜாக், ஆமாம் சார், அம்மா பாட்டி தங்கச்சிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சடனாக, ஒரு நிமிஷம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே ஜேகேயோட அம்மா, அக்கா, அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. நீங்களும் எல்லாமே உங்கள் அண்ணா கிட்டே போவீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா பின்னாடி ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் ப்ளஸ் ஸ்மைல் ரெண்டுமே பண்ணிக்குவாங்க. அப்போ உங்கள் அண்ணா உங்கள் அம்மாவை, பாட்டியை, உங்கள் அப்பாவையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது தெரியும் இல்லை சார், என் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவ்வளோ எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ ஜேகேயோட அம்மா ஜேகேயை பார்த்துட்டு, என்னது அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை மேம், அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை, அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேயோட அம்மா, ஓ அன்றைக்கி ஒரு நாள் பிளேசர் மேலே ஸ்டெயின் ஆகிடுச்சி, எம்ப்ளாயோட தங்கச்சி காஃபி ஊற்றிட்டாங்கன்னு சொன்னியே, அது இந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்து ஹெட் நோட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள், சிஇஓ இருந்துக்குன்னு ஸ்கூல் புள்ள மாதிரி போய் அவங்க அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருக்கோ. சடனாக அந்த ஆக்வர்ட்னஸ் கம்மி பண்ணுறதுக்காக ஜேகேயோட அக்கா, ஆண்டி உங்களது ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ உங்கள் அம்மா, எந்த அம்மாது ஆயிடுச்சுமா,
வையனுக்கு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சரி வாங்க, அப்போ நம்மளாம் சாரீ செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போவாங்க. ஜேகே, உங்கள் அண்ணா, உங்கள் அப்பா, அப்புறமா ஜேகேயோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்குவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதாவது ஜென்ட்ஸ் எல்லாமே பின்னால் உக்காந்துருக்குவாங்க. லேடிஸ் எல்லாமே அந்த முன்னாடி சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு போயிருக்குவாங்க. இப்போ நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுக்குவீங்க. அப்போ அந்த ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த சாரீஸ் ட்ரையல் பண்ணுறதுக்காக கட்டி விட்டுனுக்குவாங்க. நீங்கள் மிரரை பார்க்குவீங்க. பார்த்தா உங்கள் பின்னாடி ஜேகே உக்காந்துருக்குவாங்க. அவங்க மிரர்லேருந்து கிளியராக தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு சாரீ ட்ரையல் பண்ணும் போதும் நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லினுக்குவாங்க. அந்த கண்ணிலே சிக்னல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன சாரீ எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்குவீங்க. அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சாரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி, இப்போ நான் செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே ஒரு சைடில் வைங்க, இதுலேருந்து ஒரு சாரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. அப்போ ஜேகே, ஓ நீ அப்படி வரியா, இரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கால் இருக்குது, நான் அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்களும் அப்பா இப்போ நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணலாம், இவர் யார் எனக்கு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாரீஸை பார்த்துக்குவீங்க. அப்போ இன்னொரு ஃபீமேல் ஸ்டாஃப் வந்துட்டு உங்களுக்கு ட்ரையல் பண்ணிக்குவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த சாரியை ட்ரையல் பண்ணிப்பாரு, அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குவாங்க. அப்போது உங்களுக்கு அந்த சாரீ பார்த்த உடனே பிடிச்சிடும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் ட்ரையலும் பார்க்குவீங்க. அதுக்குள்ளே ஜேகே வந்தாங்க உட்காருவாங்க. மறுபடியும் அந்த மிரரில் உங்களையே பார்த்துட்டு நல்லா இல்லைன்ற மாதிரி சிக்னல் காமிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் கிட்ட சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்குவாங்க. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்குவாங்க. ஒரு வழியாக எல்லாரோட ஷாப்பிங்கும் முடிஞ்சிடும். எல்லா பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு என்னென்னா வெளியே போகணுன்னும் போது ஜேகே வந்துட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து நின்றுட்டு, நான் அந்த புடவை நல்லா இல்லைன்னு தானே சொன்னேன், அப்போ எதுக்காக அதை வாங்கினேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த புடவையை நீங்களா கட்டுறீங்க, நான் தானே கட்டுறேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வாங்கிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு வைல்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ், உன்னோட செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு. அப்போ ஜேகே வந்துட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குவாங்க. அது பார்த்தா உங்கள் பாட்டி. என்ன சொன்னீங்க பாட்டி அப்படின்னு கேட்குவாங்க ஜேகே. அப்போது உங்கள் பாட்டி, நான் சாரியை சொன்னேன், சாரீ செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக பாட்டியே பார்க்குவாங்க. புரியோ லேட்டாக புரியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அங்கேருந்து போயிடுவாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு. அப்போது இன்னொரு வாய்ஸ் கேட்கும், அம்மா கூடிய சீக்கிரம் நம்மளும் ஜேகே கல்யாணம் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தா ஜேகேயோட அக்கா. அப்போது ஜேகேயோட அம்மா அக்கா 2 பேரும் டீஸ் பண்ணுற மாதிரி ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போது அவங்க வந்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலை இல்லையா, எப்போ பார் கல்யாணம்னுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, ஆமாப்பா நம்ம 2 பேருக்கு தான் வேலையே இல்லை, உனக்கு தான் சாரீ செலக்ட் பண்ணுற வேலை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, நடுங்க டைம் ஆகுது, உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஜோராக சிரிச்சுன்னுக்குவாங்க. இப்படியே டைமு ஸ்கிப் ஆகும். ஃபைனலாக நாளைக்கு உங்கள் அண்ணாவோட கல்யாணம். உங்கள் வீட்டு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கசின்ஸ் கூட சேர்ந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத கசின்ஸை இரிட்டேட் பண்ணின்னுக்குவீங்க. இன்றைக்கி உங்கள் அண்ணாவோட ஹல்தி. நீங்கள் அந்த ஹல்தியை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயின்னுக்குவீங்க. அப்போ ஆப்போசிட்லேருந்து சடனாக ஒருத்தர் வந்துடுவாங்க. உங்கள் கையில் இருந்த ஹல்தி ஃபுல்லாக அவங்க மேலே கொட்டிடும். அவங்க பிளேசர் மறுபடியும் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அப்போது உங்கள் அம்மா, வையன் பார்த்து போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சாரிப்பா சாரி, அவள் அர்ஜென்ட்டில் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சாரி சார் நான் பார்க்காம அப்படின்னு சொல்வீங்க. இப்போ அவங்க, இட்ஸ் ஓகே, எதுக்கு இவ்வளோ தடவை சாரி சொல்கிறீங்க, இதில் என் தப்பு இருக்குது, நான் தான் சடனாக உள்ளே வந்துட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே அவங்க அண்ணா ஓடி வருவாங்க. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இது வேறு யாரும் இல்லை, மறுபடியும் நம்ம ஜேகே மேலே தான் மோதிருப்பாங்க நம்ம வையன். அப்போ ஜேகே, ஜாக் என் பிளேசரை கொஞ்சம் அப்படியே அந்த மஞ்சளை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு, ஏய் வையன் அவரை அந்த பாத்ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நானா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களே பார்த்து ஒரு முறைப்பாங்க. அப்போ நீங்கள், சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அவங்கள கூட்டிகிட்டு பாத்ரூம் கிட்டே போவீங்க. அவரும் அங்கே வாஷ் பேசன் கிட்டே போயிட்டு அந்த மஞ்சளை வாஷ் பண்ணிக்குவாங்க.
அப்போது மிரர்லேருந்து உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டட் ஃபேஸோட நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்துலேயே வருவாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி போயின்னுக்குவீங்க. அவங்க அப்படியே உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களை வாலில் பின் பண்ணிடுவாங்க. உங்களை ஃபுல்லாக கேச் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த பக்கமும் எஸ்கேப் ஆகாத மாதிரி. அவங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு, ஏன் என் பிளேசருக்கோ உனக்கோ என்ன அந்த மாதிரி ஒரு பகை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஜேகே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அப்போ ஜேகே, இல்லை எப்போவுமே என் பிளேசரை நீ ஸ்பாயில் பண்ணுறதுலே இருக்கே, ஏதாவது ஒரு ஸ்டெயின் பண்ணி வச்சிரியே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல சார், தெரியாமல் பண்ணிட்டேன், அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்வீங்க. சாரி சொல்லிட்டா ஸ்டெயின் போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், சரி அப்போ உங்கள் பிளேசரை கொடுங்க, நான் அதை ட்ரை கிளீனிங் பண்ண வச்சுன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, வேணாம், என் பிளேசர் இந்த ஸ்டெயினோட அழகாக இருக்குது, உன்னோட ஞாபகம் அடிக்கடி வந்தனுக்கோ, இந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குவீங்க. இவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. அப்போது உங்கள் அண்ணா வந்துட்டு ஜேகே கிட்டே கேட்குவாங்க, சார் நீங்கள் இங்கே திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே, இல்லை ஜாக், ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை வாங்கிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அண்ணா, ஓ அதுவா, அது நேற்றே நான் சௌமியா கிட்டே கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஓ ஓகே ஓகே, எனக்கு தெரியாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஜாக் அப்படின்வாங்க. அப்போ உங்கள் அண்ணா ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க லஞ்ச் முடிச்சுன்னு போகிறதுக்காக. ஸ்டார்டிங் ஜேகே வந்துட்டு வேணான்னு தான் சொல்லுவாங்க. பட் உங்கள் அண்ணா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி அவர் ஃபைலுக்காகலாம் ஒன்றும் வரலைங்க, அவர் வந்து நம்ம வயனை பார்த்துன்னு போகிறதுக்காக தான். நீங்கள் வந்துட்டு ஜேகே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளவே இருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஏ வயன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க கிச்சனுள்ள. நீங்களும் என்னம்மா அப்படின்னு போவீங்க. அப்போ உங்கள் அம்மா, இந்த ஜூஸ் எடுத்துன்னு போய் அண்ணோட பாஸு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ என்ன ஏம்மா கூப்பிட்டுன்னுக்கிற அப்படின்னு சொல்வீங்க. ஏய், இது உங்கள் அண்ணோட கல்யாணம், இது உங்கள் வீடு தானே, உனக்கு சொல்லாமல் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுங்களுக்கு சொல்கிறாங்களா, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா வையனுக்கு அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ நீங்கள், மா ப்ளீஸ்மா ஜூஸ் தானேம்மா, யாருக்கான சொல்லுமா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா மறுபடியும் உங்களை பார்த்து ஒரு முறை முறைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சரி சரி போய் கொடுக்குற, முறைக்காத, பயம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளேயே உங்கள் அம்மாவை யாரோ கூப்பிடுவாங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. உங்கள் பாட்டி உள்ளே வருவாங்க. நீங்கள் என்னென்ன ஜூஸ் எடுத்துன்னு போனோம். அப்போ உங்கள் பாட்டி, யாருக்கு ஜூஸு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், அதான் அண்ணோட பாஸ்க்கு அப்படின்னு சொல்வீங்க. ஏன் அவ்வளோ சலிச்சிட்டு சொல்கிற, சிரிச்சுட்டே போய் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இதை பார் கேள்வி, ஃபஸ்ட்டே நான் கடுப்பில் இருக்கேன், இன்னும் என்னை கடுப்பேற்றாத, இந்த ஜூஸ் எடுத்து தலைமையில் கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் பாட்டி, என் தங்கத்துக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி வேறு யாருக்காவது சொல்லு பாட்டி இந்த ஜூஸை கொடுக்கறதுக்கு, எனக்கு அவரை பார்த்தாலே கை காலெல்லாம் ஒதுருது, மறுபடியும் இந்த ஜூஸ் எடுத்துன்னு போய் அவங்க மேலே போட்டால் மறுபடியும் அவங்க என்ன, அவங்க பிளேசரை பால் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் பாட்டி, அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்குடி, அவரை பார்த்து நீ ஏன் அவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், தெரியல பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் பாட்டி, ஒன்றும் பயந்துக்காத, நான் உன் கூட வரேன், நீ போய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி வேறு வழி இல்லாமல் எடுத்துன்னு போய் ஜூஸை ஜேகே கொடுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஜேகே பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ளோரை பார்த்துட்டு ஜூஸை கொடுக்குவீங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அங்கேயே சைடில் உங்கள் பாட்டி பக்கத்தில் நின்றுக்குவீங்க. அப்போது உங்கள் கசின்ஸ் ஃபுல்லாக ஜேகே சுற்றின்னுக்குவாங்க. ஃபுல்லாக ஃப்ளர்ட் பண்ணின்னு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் பேசிட்டு நின்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளோரையே பார்த்துட்டு நின்றுக்குவீங்க. ஆனால் ஜேகே மட்டும் உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ அவங்க கசின் சொல்லுவாங்க, சார் நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு 1 hour பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ உங்கள் கசின், வாவ், அதனால தான் உங்கள் பாடி செம்மையாக இருக்குது, நீங்கள் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் ஜேகேவே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. அப்போ நீங்கள், இவருக்கு கோல்ட் சீவோன்னு யார் பேர் வச்சிருந்து, ஃப்ளர்ட் சீவோன்னு வைக்கின் மைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க கிச்சனுக்கு. அப்போது உங்கள் பாட்டி வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்து, வையன் எதுக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இன்னும் என்ன பாட்டி, அங்கே அவங்கெல்லாம் உட்காந்து அசிங்கமாக ஃப்ளர்ட் பண்ணின்னுக்கிறாங்க, அதை பார்த்து நிற்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குவீங்க.
அப்போ பாட்டி, ஏன் உனக்கு வயிற்றுச்சலுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பாட்டி லூஸ் மாதிரி எதோ பேசாத அப்படின்னு சொல்வீங்க. அப்போது, அது இல்லடி, நீ அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கும் போது அவர் உன்னையே பார்த்து அந்த ஜூஸ் எடுத்துக்கினாங்களா, அப்போ எனக்கு உன் தாத்தா ஞாபகம் தான் வந்துச்சு. என்னை பொண்ணு பார்க்க வரும்போது உன் தாத்தா கூட அப்படி தான் என்னை பார்த்து எடுத்துக்கினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு, ஓ பாட்டி என்னை வெறுப்பேத்தாத நீ அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சடனாக அவங்க கசின் வந்துட்டு, பாட்டி நீங்கள் என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ அவர் பொண்ணு பார்க்க வருவாங்களா, அதை கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. ஏன்னா அவர் பார்த்தா ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கார், இவ பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப எப்படி வளர்த்து வச்சுருக்கா. அவர் போய் இவ்வளோ, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவளுக்கோ அவருக்கோ செட்டே ஆகாது. அவர் இருக்கிற ஹேண்ட்ஸம்க்கு, அவருக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு என்ன மாதிரி ஸ்லிம்மாக ப்ரிட்டியாக இருக்கிற பொண்ணுன்னா கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு, இதை பாரு, அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு மேட்ச் ஆகுறதுல இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன் பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கியா, இல்லை நான் மெலிசாகணும்னு நினச்சியே, அதுக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், 1 மாதம் ஃபீஸ் கட்டு, 1 மாதம் கூட வேணாம், 1 வாரம் ஃபீஸ் கட்டு. முடியாதுல்ல. அப்போ வாயை மூடிட்டு உன் வேலையை நீ பார்த்துக்கோ. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணா, எங்கள் பாட்டி, இவங்க 4 பேருக்கே நான் இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னா உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க செம்ம இரிட்டேட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக திரும்புவாங்க. அப்போ நீங்கள், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் பிரிட்டி, இன்னொரு தடவை யாருக்குமே பாடி ஷேமிங் பண்ணாத. பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்களும் ஃபுல்லாக இரிட்டேட்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உங்கள் கையில் இருந்த அந்த ட்ரேயை தூக்கி அந்த ஸ்லாப் மேலே ரொம்ப ஜோராக வைக்குவீங்க. அப்போது உங்கள் பாட்டி வந்துட்டு, பையன் கோவப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள், பின்ன என்னென்னா பாட்டி, எப்போவுமே என் வெயிட்டை வச்சு தான் எல்லோரும் கலாய்க்கிறாங்க, குண்டாக இருக்கிறது ஏதாவது பாவம் பண்ண மாதிரியா பாட்டி அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் பாட்டி ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போது அப்படின்னு ஒரு சவுண்டு, அது யாருன்னு பார்த்தா ஜேகே. அவங்க வந்துட்டு அவங்களோட கிளாஸ் வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. கிச்சன் உள்ள கிளாஸ் வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை, வயனை பார்க்குறது தான் வந்திருப்பாங்க. பட் உங்கள் கான்வர்சேஷன் ஃபுல்லாக கேட்டுன்னுக்குவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். அப்போ உங்கள் பாட்டி, நீ என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை பாட்டி, நான் இங்கே கிளாஸ் வைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்க்குவாங்க. பட் நீங்கள் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் இருக்கும். அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு ஜேகேக்கு கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சிக்னல் பண்ணிவிட்டு அவங்களும், சரி பாட்டி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, பாய் வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்பி பார்க்காமே அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே உங்கள் அண்ணாவோட கல்யாணம். நீங்கள் ப்ரிட்டியாக தெரிஞ்சுக்குவீங்க, அந்த சாரியெல்லாம் வேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. ஜேகேயும் வந்திருப்பாங்க, அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா, அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாமே வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு. ஜேகே வந்துட்டு வெச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே. அப்போ ஜேகேவோட அக்கா வந்துட்டு, சாரி செலெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அவங்க அக்காவை பார்த்துட்டு, என்னக்கா சொல்கிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அக்கா, நீ அன்றைக்கி ஷாப்பிங் போனப்போ அவளுக்கு மிரர்லேருந்தே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சிக்னல் பண்ணுந்த நம்ம யாரும் கவனிக்கலைன்னு நினச்சிட்டியா? அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் இருக்குதுன்னு போயிட்டு வேறு ஃபீமேல் ஸ்டாஃப்கிட்ட நீயே ஒரு சாரீ செலக்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அந்த சாரீக்கும் பில்லே நீயே பே பண்ணிவிட்டு இப்போது ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்வாங்க. அப்போ ஜேகேக்கு ஃபுல் எம்பாரசிங் ஆகிடும். ஜேகே வந்துட்டு அவங்க ஹெட்டை ஸ்க்ராட்ச் பண்ணிக்குவாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு. சடனாக ஜேகே, அக்கா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அம்மாவுக்கு மட்டும் இல்லை ஜேகே, பையனோட பாட்டிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். அப்போ அவங்க அக்கா ஜேகேவை பார்த்துட்டு, ஒன்றும் பயப்படாதடா, நீ கட்டிக்க போகிறவளுக்கு தானே சாரீ வாங்கி கொடுத்த அப்படின்வாங்க. ஜேகே வந்துட்டு செம்ம ஷாக்காக அவங்க அக்காவை பார்க்குவாங்க. அப்போ அவங்க அக்கா, இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட பையனை பொண்ணு கேட்க போகிறாங்க, அம்மா சொல்லின்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடும். அவங்க அக்காவை டைட்டாக ஹக் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவங்க அக்கா, ஏய் விட்றா, எல்லோரும் நம்மளே பார்த்துன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பையனோட ரூமில் ஏதோ திங்ஸ் எடுத்துன்னு வரதுக்காக போயிருப்பீங்க. அப்போது உங்கள் பின்னாடி யாரோ நின்றுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேகே தான் நின்றுக்குவாங்க. உங்களே ஃபுல்லாக இன்டென்ஸாக பார்த்துன்னுக்குவாங்க. உங்களே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, சாரியில் செம்ம ஹாட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்க்கவே மாட்டீங்க, ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளோரை பார்த்துன்னுக்குவீங்க, ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க அவங்க அப்படி சொல்லுந்தோ. இந்த saree உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுற மாதிரி பார்த்து, ஆமாம் ஏன்னா இது நான் செலக்ட் பண்ண saree அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க சீக்ஸ்குள்ளே அவங்க டங்கை ரோல் பண்ணிவிட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும், அவங்க வாங்கி கொடுத்த saree தான் நீங்கள் கட்டின்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஃப்யூச்சர்லேயும் நானே உனக்கு saree செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஜேகேயை பார்க்குவீங்க. அப்போ ஜேகே மறுபடியும் ஸ்மோக் பண்ணுவாங்க. நீங்கள் முதல்ல அந்த ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஏன் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியலனா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது பார்த்தா எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி, இதை நீ லைஃப் லாங் டாலரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க சார், எனக்கு புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, புரியும், உங்கள் அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா எல்லாமே உனக்கு டீட்டெயிலாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, இந்த மனுஷன் என்ன தான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, வெரி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும், உங்கள் அண்ணா கல்யாணமும் முடிஞ்சிட்டுக்கோ, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் எல்லாமே அவங்க அண்ணியை வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணின்னுக்குவீங்க. பட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜேகே தேடின்னுக்குவீங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்கள் அண்ணா கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணின்னுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல, ஜேகேயோட அம்மா ஆல்ரெடி உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசிட்டுக்குவாங்க அந்த விஷயத்தை பற்றி. அவங்க 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல். உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட கல்யாண விஷயம் பேசினாலே நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க. ப்ளஸ் ஜேகே வந்துட்டு நல்லா ரிச்சான ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க, நல்லா ஹேண்ட்ஸமான பர்சன், அவங்க ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அவங்க பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை எதுக்காக செலக்ட் பண்ணாங்க, அந்த ஒரு டவுட்டும் இருக்கோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. பார்க்கலாம், உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்களா, இல்லை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களான்னு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, 1 வீக் ஆகிட்டுக்கோ, உங்கள் காலேஜ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கோ. ஏன்னா உங்களுக்கு ஹாலிடே இருந்திருக்கோம் இல்லைங்களா, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு. உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நியூ மெம்பர் வேறு என்ட்ரு ஆகிருப்பாங்க, அதாவது உங்கள் அண்ணி. அவங்களும் உங்க கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே ரொம்ப பாவம், உங்கள் சைட்லேருந்து என்ன ரிப்ளை வரோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. உங்கள் அண்ணா வேறு ஆஃபீஸ்க்கு போயின்னு இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கல்யாணத்துக்காக லீவ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா. உங்கள் பேரண்ட்ஸ் கூட உங்ககிட்ட இன்னும் ஜேகே பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இப்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே, அதாவது உங்கள் அண்ணா, அண்ணி, அப்பா, அம்மா, பாட்டி, இவ்வளோ பேரை உக்காந்துன்னு பேசின்னுக்குறாங்க ஹாலில். நீங்கள் வந்து காலேஜில் இருப்பீங்க. அம்மா, ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு, நீ இன்னும் எப்போ பேச போகிற வயன்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க உங்கள் அண்ணா. அப்போ உங்கள் அம்மா, தெரியலடா, அவள் கல்யாணம் பற்றி பேசினாலே எரிஞ்சு விழுறா, நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டேன் அவகிட்ட, இன்னைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலான்னு, ஆனால் அவகிட்ட போந்தோம் எனக்கு அந்த வார்த்தையே வருதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அப்பா, ஜாக், உங்கள் பாஸ் எப்படிப்பட்டவர், நீ அடிக்கடி சொல்வ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கோல்டான பர்சனுன்னு, நம்ம வயனுக்கு செட் ஆவாங்களாடா, ஏன்னா நம்ம வயன் இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கா, அதுவும் இல்லாமல் அவங்க பெரிய பணக்காரங்க வேறு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அண்ணா, அப்பா, எங்கள் பாஸ் ஸ்ட்ரிக்டானவர் தான், கோல்டான பர்சன் தான், ஆனால் அவர் கெட்டவங்க இல்லைப்பா, ரொம்ப நல்ல மனுஷர், அவங்க அம்மா கூட ரொம்ப நல்லவங்க, கம்பெனி எம்ப்ளாயிஸை சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குவாங்க. நம்ம வயன் ஓகே சொல்லிட்டானா கண்ணை மூடின்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாப்பா, அவள் நல்லா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணா. அப்போ உங்கள் பாட்டி, அது என்கிட்ட விடுங்க, நான் அவகிட்ட பேசுகிறேன், அவளை எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, யார்கிட்ட என்ன ஒத்துக்க வைக்கணும், என்ன பேசின்னுக்கிறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வருவீங்க காலேஜ்லேருந்து. அப்போது உங்கள் அம்மா, வயன் வா உட்கார், வா காஃபி எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வா, தலை பயங்கரமாக வலிக்குது, லெக்சர்ன்ற பேரில் பிளேடு போட்டார் அந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா காஃபி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க, நீங்களும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அங்கே ஜாலியாக பேசின்னுக்குவீங்க. அப்போது உங்கள் அம்மா சடனாக, பையன் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ நீங்கள் சொல்லுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பாவே பார்க்குவாங்க. அப்போ உங்கள் அப்பா, இதை பாருமா வையன், நம்ம பேசுகிற வரைக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, பொறுமையாக கேளு, அதுக்கப்புறமா உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, சரியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், என்னப்பா நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது சீரியஸான விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. சீரியஸ் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா, இதை பார் வையன், உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல போவீங்க. அதுக்குள்ளேயே உங்கள் அப்பா, பார்ப்பார் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துடுவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ ஆல்ரெடி. வையன், உனக்கு அண்ணோட பாஸ் தெரியும்ல அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா உன்னை பொண்ணு கேட்டாங்க, அண்ணா கல்யாணத்துலேயே உன்னை பார்த்து பிடிச்சி கேட்டாங்க. நம்ம தான் 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா நீ தான் கல்யாணம்னா எரிஞ்சு விழுறியே. அவங்க அம்மா ஏற்கனவே 2-3 தடவை நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க உன்னோட டிசிஷன் என்னன்னு கேட்குறதுக்கு. நம்ம டைம் கேட்டிருந்தோம், இதுக்கு மேலே டிலே பண்ணால் மரியாதையாக இருக்காது வையன், அதனால தான் சீக்கிரமாக உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் டிசிஷன் எதுக்குப்பா கேட்குறீங்க? ஆப்வியஸாக நோ தான், நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பிளானில் இல்லைப்பா. அதுவும் இல்லாமல் அவருன்னா வானவே வானாப்பா ப்ளீஸ், ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா அப்பா கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. ரிவெஞ்சா அப்படின்னு. அப்போ உங்கள் அண்ணா சொல்லுவாங்க, அதாப்பா அன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சின்னு சொன்னேன்ல, அவள் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காப்பா, அவரே அதை பற்றியெல்லாம் மறந்துட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அண்ணாவே கோவமாக பார்த்துட்டு, இப்போ என்ன அவர் அந்த விஷயத்தை பற்றி மறந்தாலும் மறந்துலைனாலும் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுண்ணா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா, இப்போ எதுக்கு நீ அவன் மேலே கோவப்படுற, பொறுமையாக யோசித்து சாயங்காலமாக உன் முடிவு சொல்லு வையன், அவசரப்படாதேம்மா, அவங்களது நல்ல குடும்பம், நீ நல்லா சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இதை பாருமா, உனக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது தொந்தரவாக இருந்தால் சொல்லிவிடு, நான் ஏதாவது ஹாஸ்டலில் சேர்ந்து படிச்சுக்கிறேன், ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. வையன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. அப்போது உங்கள் பாட்டி, ஒரு நிமிஷம் இரு, நான் அவகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் கிட்டே வந்துட்டு, தங்கம் அப்படின்வாங்க. இதை பாரு பாட்டி, கல்யாணம் விஷயம் பேசுகிறதா இருந்தால் அப்படியே போயிடு, தயவு செஞ்சு உள்ளே வராத அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்க பயங்கரமாக. உங்கள் பாட்டி உள்ளே வந்துட்டு உங்கள் பெட் மேலே உக்காருவாங்க உங்கள் பக்கத்தில், உங்கள் தலை மேலே கையை வச்சுட்டு அப்படியே கேர்ஸ் பண்ணிவிட்டு, இதை பாடுறா தங்கோ, கல்யாணம்னா நாளைக்கேவா கல்யாணம் பண்ணிட போகிறோம், எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 மாதம் ஆகும், அதுக்குள்ளேயும் நீ அவங்கள புரிஞ்சிக்குவே, அவர் நல்லவர்டி, நீ நினைக்கிற அளவுக்கு கெட்டவங்க இல்லை. அது எப்படி பாட்டி ஒரு தடவை பார்த்து நல்லவங்கன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குவீங்க. பையன், ஒருத்தவங்கள பார்த்து அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு சொல்கிற அனுபவம் எனக்கு இருக்குது வையன். என் தலையில் இருக்கிற இந்த வெள்ளை முடி பித்தத்தால் ஆந்தில்லடி, அனுபவத்தால் ஆந்து. என்ன சொல்கிற பாட்டி, எனக்கு புரியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் பாட்டி, புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் உனக்கு அடிக்கடி அவரை பார்த்தா உங்கள் தாத்தா ஞாபகம் வருது, உங்கள் தாத்தா மாதிரியே பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன் இல்லை, அதுக்கு என்ன, அன்றைக்கி புடவை வாங்க போகணும் இல்லை, அப்போ அந்த கடையில் நடந்து நான் என்ன பார்க்கலன்னு நினச்சிட்டியா, அவர் எப்படி உனக்கு இந்த புடவை நல்லா இருக்குது, இந்த புடவை நல்லா இல்லைன்ட்டு கண்ணாடியிலேருந்தே சொல்லின்னு இருந்தாங்க இல்லை. பாட்டி, புடவை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுந்தோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன பாட்டி, இருடி ஒரு நிமிஷம், நான் முழுசாக சொல்கிறத கேளு. அவர் வெறும் புடவை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல, உனக்காக புடவையை செலக்ட் பண்ணாங்க. நீ உங்கள் அண்ணா கல்யாணத்தை கட்டிகிட்டு இருந்தியே, அந்த புடவை யார் வாங்குது, உங்கள் அண்ணா வாங்குதுன்னு நினச்சியா? அந்த புடவையை செலக்ட் பண்ணி வாங்குந்த அவர் தான். என்ன பாட்டி சொல்கிற அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் பாட்டி, அப்புறமா அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே உங்கள் அண்ணா கல்யாண டைமில், அப்போ கூட உன் மாமா பொண்ணு உன்னை கிண்டல் பண்ணின்னு இருந்தாளே, நீ ரொம்ப சோகமாக இருந்தியே, அன்றைக்கி கூட நம்ம யாருமே கேட்கல அவளை போய், ஆனால் இவர் போய் கேட்டார். இன்னொரு தடவை உடம்பு பற்றி கிண்டல் அடிக்கக்கூடாதுன்னு கூட சொன்னார் அவகிட்ட. எல்லாரும் உன்னை கேலி பண்ணும்போது கிண்டல் பண்ணும்போது அவர் மட்டும் உன்னை பார்த்து ரசிக்கிறாருடி. நம்மளை கெட்ட விதமாக பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளை பார்த்து ரசிக்கிறவங்க ரொம்ப கம்மிடி. அந்த மாதிரி ரசிக்கிற ஒரு பையன் உனக்கு கிடச்சிருக்கா,
நீ கொடுத்து வச்சிருக்கணும் வையன், தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பாட்டி எனக்கு புரியல பாட்டி, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் அவரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண டைமிங்கே சரியில்லை பாட்டி. சண்டேல தான் ஸ்டார்ட் ஆச்சு பாட்டி. ஏன் சண்டேல ஸ்டார்ட் ஆன ரிலேஷன்ஷிப் எதுவுமே காதலில் முடியலையா? இதுவும் அப்படியே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்வீங்க. எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமா இருந்தாலும் எடுத்துக்கோ, ஆனால் ஒரு நல்ல முடிவாக சொல்லு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பாட்டி. அப்போ நீங்கள் சரி பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப்பாக இருக்கோ, உங்களுக்கு ஃபுல் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, ஓகே சொல்கிறதா வேணாம் சொல்கிறதான்னு. ஜேகேவும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிக்குவாங்க நீங்கள் என்ன டிசிஷன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சாட்டர்டே, உங்கள் காலேஜ் லீவு. நீங்கள் ரூம்லேருந்து வெளியே எழுந்திரிச்சு வருவீங்க. ஹாலில் எல்லோரும் உக்காந்து நிற்குவாங்க. அம்மா, அப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேன்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்வீங்க. எல்லோரும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸ்பெஷலி உங்கள் பாட்டி. அவங்க எந்திரிச்சு வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப நல்லா முடிவெடுத்திருக்கே வையன், நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து ஜேகே வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அண்ணா ஜேகே கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் பயங்கர ஹாப்பி. ஜேகே வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டேவே பொண்ணு பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாதிரியே வந்திருப்பாங்க. ஜேகேயோட அம்மா, அக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு ஃபுல் நர்வஸாக இருக்கும். நீங்கள் ஒரு சிம்பிளான சாரீ வேர் பண்ணிக்குவீங்க, ரொம்ப ப்ரிட்டியாக தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் அண்ணி தான் உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க ஹாலுக்கு. நீங்கள் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருக்குவீங்க, ஃபுல்லாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு. ஜேகேக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள், ஆண்டி, உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீங்கள் டக்குன்னு தலையை தூக்கி உங்கள் அப்பாவை பார்க்குவீங்க. உங்கள் அப்பா ஓகே சொல்லிடுவாங்க. நீங்கள் அவரை டெரஸ் மேலே கூட்டிகிட்டு போவீங்க. அங்கே போயிட்டு கூட நீங்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிவிட்டு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளோரையே பார்த்து நின்றுக்குவீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நர்வஸாக இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, எனக்கு இந்த வையன் பிடிக்கல, உன்னை ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தேன்ல, எனக்கு அந்த வையன் தான் பிடிக்கும். என் கூட சண்டை போட்டு என்கிட்டயே சாரி கேட்க சொல்லி என் பிளேசரை ஸ்டெயின் பண்ணல. அப்புறமா அவள் கசின் அவளை பாடி ஷேமிங் பண்ணப்போ அவளுக்காக அவள் ஸ்டாண்ட் எடுத்தா இல்லையா, நான் அந்த வையனை பார்த்து தான் விழுந்துட்டடி. இப்போ வந்து நீங்கள் நர்வஸ்ன்னுக்கிற. உங்ககிட்ட நான் ஒரு கொஷன் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஒன்று என்ன 10 கேளு, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இல்லை, நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் மேட்ச் இல்லை, ஸ்டேட்டஸ்லேயும் மேட்ச் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பர்சனாலிட்டி அதுலேயும் மேட்ச் இல்லை. நீங்கள் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ நீ என் கூட சண்டை போட்டல, அப்போவே நீ எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச. எனக்கு எங்கள் அம்மா நிறைய பொண்ணுங்களை பார்த்தாங்க வையன், எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. எதுக்கு? என்னோடய ப்ராப்பர்ட்டி, என்னோடய பொசிஷன், என்னோடய பர்சனாலிட்டி, அதை பார்த்து தான் யாருமே என் மனசை பார்த்து ஓகே சொன்னதே இல்லை. நீ மட்டும்தான் எனக்கு ட்ரூவாக தெரிஞ்ச. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் சிஇஓன்னு தெரியாது, பட் சாரி கடையில் நான் பார்த்தப்போ நீ என் கூட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்திருக்கலாம் ஆயிடுச்சு. ஆனால் நீ அது எதுவுமே கண்டுக்கலை, நீ நார்மலாக இருந்த. அதை தான் என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நான் உன்னை சும்மா கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் ப்ரீத் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க நான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நீ எவ்வளோ வேணுமா இருந்தாலும் டைம் எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமாவே என்னை லவ் பண்ணு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ நம்ம கீழே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போவீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கோ, ஏன்னா அவங்க பேசுறது வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. கீழே போவீங்க, பட் கீழே போனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்திருக்கோம். கல்யாணம் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜேகேக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் இருக்குது, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு டைமே இல்லை. ஸோ கல்யாணம் சீக்கிரமாக பண்ணிடலான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் கூட அவங்க பரவாயில்ல, கல்யாணம் ஆகிட்டு எக்ஸாம் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்குவாங்க. வீட்டில் எல்லோரும் பயங்கர ஹாப்பி, ரொம்ப பரபரப்பாக கல்யாண ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க.
அதுலேயும் உங்கள் பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு வேறு 1 மந்த்தாக கேப் இருக்கிறதுனால ஜேகேயும் நீங்களும் அடிக்கடி மீட் பண்ணுற டைமிங்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகிட்டுக்கோ. ஆனால் மீட் பண்ணிக்குவீங்க. பட் இந்த கேப்பில் நீங்கள் மீட் பண்ணும்போது ஜேகே மேலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுக்கோ. ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறத விட லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. அப்படியே ஒரு மேஜிக்கலான டைம் ஸ்கிப். நம்ம வயன் அண்ட் ஜேகேயோட வெட்டிங் இன்னைக்கு. நம்ம ஜேகே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணடே கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிடும். இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட், அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறது. நீங்கள் பயங்கரமாக அழுதுன்னுக்குவீங்க. உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு, அண்ணா அண்ணியெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பாட்டிக்கிட்ட போவீங்க. இப்போ சந்தோஷமா, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், தனியே என்ஜாய் பண்ணு, ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் ஏதாவது தொட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் பாட்டி அழுந்துட்டு, போடி, நீ இருக்கிற வரைக்கும் என்னை எதுவும் சாப்பிட விடல, இனிமேல் அதுவும் நான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட அந்த க்யூட் இன்டராக்ஷனை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஓ அப்படின்ற மாதிரி பார்த்துன்னுக்குவாங்க. இப்போ ஜேகே பாட்டிக்கிட்ட வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, பையனை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி, எனக்கு அந்த கவலையே இல்லைப்பா, நீ அவளை நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவீங்க, அதாவது ஜேகே வீட்டுக்கு. நீங்கள் ஃபுல் கார் டிரைவ் வந்து அழுந்துகிட்டே இருந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அம்மா அப்பாவை பிரிஞ்சு போகிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்போ ஜேகே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக உங்களை கன்சோல் பண்ணியிருப்பாங்க, உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களை சமாதானமும் படுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கீங்க. ஜேகேயோட அம்மா, அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட. எல்லா ஹாலில் உட்காந்து பேசியிருக்கும் போது ஜேகேயோட அம்மா, அப்பா கடைசிக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் எங்கே என் பையன் கல்யாணம் பார்க்காம, என் பேர குழந்தைங்கள பார்க்காம செத்துருவேணும்னு பயமாக இருந்துச்சு. எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துந்து உன் புருஷனுக்கு, எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லினுக்குவான், ஆனால் நீ தேவதை மாதிரி அவனுக்கு கிடச்சிட்ட. இதை பார்வையன், என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பேர குழந்தை பெற்று கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ப்ளஸ் ஷை ரெண்டுமே ஆகிடும். மாதிரி ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டுக்குவீங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணின்னுக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டுமா, அவள் இன்னும் ஃபைனல் இயர் படிக்கிறாம்மா, அதுக்குள்ளே குழந்தைன்னெல்லாம், அது இப்போ அந்த டாபிக் தேவையாம்மா, அவளுக்கு எம்பாரசிங்காக இருக்காதா அப்படின்னு மெதுவாக போய் கேட்குவாங்க. அப்போது அவங்க அக்கா, பாருமா அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்குவாங்க. இப்படியே ஜாலியாக பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு போவீங்க. உங்களுக்கு ஃபுல்லு நர்வஸாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வெட்டிங் நைட் வேறு. பையன் வந்துட்டு சில பொண்ணுங்க மாதிரி டைம் வேணும், நான் இன்னும் படிக்கிறேன் அப்படி இப்படின்னெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ பாட்டியோ சொல்லியிருப்பாங்க, கல்யாணமே ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி. இவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பை சான்ஸ் ஜேகே வந்துட்டு அந்த ஒரு ஃபிசிக்கல் இன்டர்மெசிக்கு அப்ரோச் பண்ணாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க நம்ம வயன். சும்மாலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வயன் கூட ஜேகே லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ வயன் உள்ளே போந்தோ ஜேகே வந்துட்டு உங்களை கையை பிடிச்சி பெட் மேலே உட்கார வைக்குவாங்க. உட்கார வச்சுட்டு, தேங்க்யூ வெரி மச் வயன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்துக்கு. நீ எடுத்த இந்த முடிவு என்றைக்குமே ரிக்ரெட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அது கீழே அம்மா அப்படி பேசுறது தப்பாக எடுத்துக்காத, அவங்களுக்கு அது ஒரு ஆசை, என் குழந்தைய பார்க்கணும், அது கூட விளையாடணும்னு, அதனால தான் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்லைங்க, அவங்க ஒன்றும் தப்பாக கேட்கல, உங்கள் ஒய்ஃப்கிட்ட தானே கேட்டாங்க, எனக்கு அது தப்பாக தோணலை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருந்த இந்த மெச்சூரிட்டி தான் வையன், அவங்க கேட்டாங்கன்னு நம்ம அவசரப்படுறது வேணாம், உன்னைக்கு எப்போ குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ரெடின்னு தோணுதோ அப்போ நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா அத்த 9 மாதம் வயிறில் சுமக்க போகிறது நீ, கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணுறது நீ, ஸோ நீ எப்போ ரெடியோ அப்போ தான் ஓகேவா அப்படின்வாங்க. அதுக்குன்னு நான் மற்றதெல்லாம் பண்ணாமல் இருப்பேன்னு எதிர்பார்க்காத அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ப்ளஷ் ஆகிடும். அப்போ ஜேகே, அது கூட அவசரம் இல்லை, உன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ளே போவீங்க. நம்ம ஜேகே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட் மேலே வெயிட் பண்ணிக்குவாங்க உங்களுக்காக. நீங்கள் வந்துட்டு அந்த சில்க் நைட் கவுன் போட்டுன்னு வருவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிக்கும்.
ஏன்னா இதுதான் தடவை போட்டுன்னுக்குவீங்க. பட் உங்களை பார்த்த உடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிடும். உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே ஆ ஆ படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட் மேலே படுத்துக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு பெரண்டினேக்குவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆயின் இல்லை. உங்களை அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துட்டு, அதுவும் நீங்கள் வேறு பக்கத்துலேயே வேறு இருப்பீங்களா. நீங்கள் கூட ஒன்றும் தூங்கின்க மாட்டீங்க. நீங்கள் சைலண்ட்டாக படுத்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். ஜேகே பெட் மேலே சைட் ஸ்விட்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. பட் நீங்கள் திரும்பி பார்த்துன்னு ஜேகே பக்கம். ஃபுல் அன்கண்ட்ரோல் ஆகிட்டு ஜேகே வந்துட்டு உங்கள் வேஸ்ட் கை போட்டு உங்களை கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. கிட்ட புல் பண்ணிவிட்டு நம்ம வயன் இயர்ஸ் கிட்ட போயிட்டு, வயன் உங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம காக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு புரியாது. நீங்கள் அவங்க பக்கம் திரும்பாமையே என்ன புரியல எனக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, லெட்ஸ் மேக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு நம்ம வயனோட நைட் கவுன் ஜிப்பை வந்துட்டு அன்ஜிப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வயனுக்கு ஃபுல்லு நர்வஸு. அவங்க கண்ணை மூடிட்டு அவங்க பில்லவை டைட்டாக கிளச் பண்ணின்னுக்குவாங்க. ஜேகே அவங்க சைட் திருப்பிட்டு அவங்க மேலே ஹவர் ஆகிட்டு வயன் கண்ணையே பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளோ இல்லை பெயினோ ஆயிடுச்சுன்னா இம்மீடியட்டாக என்னை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வயன் ஜேகே கண்ணையை பார்த்துட்டு, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரியோ இல்லை பெயின் ஆகிற மாதிரியோ என்றைக்குமே நடந்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஜேகேக்கு பயங்கர ஹாப்பி. அவங்க அப்படியே உங்களே பார்த்து வயன் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. ரொம்ப பேஷனேட்டு, ரொம்ப லவ் இருக்கும் அந்த கிஸ்ஸில். ஹங்க்ரி கிஸ் கூட. கொஞ்ச நேரம் கழித்து அது ஒரு ரஃப் கிஸ்ஸாக மாறிடும். நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுன்னுக்குவீங்க. ஆனால் அந்த மனுஷன் விடுற மாதிரியே தெரில. நம்ம வயனோட நைட் கவுன் அப்படியே ரிமூவ் பண்ண போவாங்க. பட் வயனுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்களோட பாடி அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே சொல்லுவாங்க, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு, என்கிட்ட நீ கம்ஃபர்டபுளாக இரு வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பையன் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ 2 பேரோட கிளாத்ஸும் ஃப்ளோரில் ஜாயின் ஆகிருக்கோம். ஜேகே அப்படியே ஃபுல்லாக வயன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அப்படியே ஜா லைன் அப்புறமா நெக் எல்லா பக்கமும் கிஸ் பண்ணிவிட்டு வயன் பாடி ஃபுல்லாக அவங்களோட மார்க்ஸால் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வயன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வயனும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுத்துடலாமா? இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்க. பாவம் நம்ம ஜேகே விட்டுருக்க மாட்டாங்க நம்ம வயனை தூங்குறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எந்திரிச்சிட்டுக்குவாங்க. எந்திரிச்சிட்டு அவங்க ஒய்ஃபை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களோட மெஸ்ஸி ஹேர், அவங்க வந்துட்டு ஒரு பிளாங்கெட்டை அவங்க செஸ்ட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க நெக்கில் ஃபுல்லாக ஜேகேவோட மார்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அட்மையர் பண்ணிக்குவாங்க. பையனும் ஸ்லோவாக கண்ணை திறக்குவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி பெயின் இருக்கும் அண்ட் லோவர் அப்டமன் பெயின் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவாங்க வயன். அப்போ ஜேகே வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்வாங்க. அவங்களும் ஜேகேயை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. பெயினாக இருக்கா வயன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ வயன் கொஞ்சம் லைட்டாக ஹாட் பாத் ரெடி பண்ணுறேன், குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கோ, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? சரி அப்படின்னு சொல்லி எந்திரிப்பீங்க. ஆனால் உங்களால் முடியாது. மறுபடியும் பெட் மேலே உக்காந்துடுவீங்க. இப்போ ஜேகே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி, நீங்கள் வெயிட்டாக்குறீங்க ஹெவியாக்குறீங்கன்னு. ஏங்க நான் நடக்கிற விடுங்க, பரவாயில்ல, உங்களால் என்னை தூக்க முடியாது விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டியை கூட தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கின்னு போய் பாத்ரூமில் நிற்க வைக்குவாங்க. நீங்கள் சரி நீங்கள் போங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே இல்லை 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் என்னடி ஒன்றுமே பார்க்காத மாதிரி வெக்கப்படுற, அதான் எல்லாம் பார்த்தாச்சுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போங்க வெளியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணிடுவீங்க. ஜேகேயோ ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. இந்த வைல்ட் கேட் எவ்வளோலாம் வெக்கப்படான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெட் மேலெலாம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிட்டுக்கோ.
அது எல்லாத்தையுமே இவங்களே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஜேகே, நீங்கள் குளிச்சுட்டு பெட் க்ளீன் பண்ணுறதுக்காக வெளியே வருவீங்க. ஆல்ரெடி அந்த பெட்டு க்ளீனாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு ஹாப்பி ஆகிடும். உங்களுக்கு தெரியும் ஜேகே தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நடக்க முடியாமல் நடந்து கீழே போயிருப்பீங்க. உங்களோட மார்க்ஸு, உங்களோட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டுக்கோ எல்லாமே நடந்திருக்குன்ற மாதிரி. ஜேகேயோட அக்காவும் கொஞ்சம் கலாய்ச்சிருப்பாங்க. இப்படியே டேஸ் டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகிட்டுக்கோ. ரொம்ப ரொமான்டிக்காக போயின்க்கோ உங்களோட 2 பேரோட லைஃபு. காலேஜுக்கும் போய் வந்துன்னுக்குவீங்க. உங்கள் அம்மா அப்பா கூட காலில் பேசின்னுக்குவீங்க. ஏதாவது ஒரு வீக்கெண்டு உங்களை அம்மா அப்பா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துன்னுக்குவாங்க ஜேகே. பகலில் எவ்வளோ ஜென்டில்மேன், எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் நைட்டில் அவ்வளோவே தொல்லை பண்ணிக்குவாங்க நம்ம பையனை. காலேஜுக்கு போகணுங்க அப்படின்னு சொன்னால் கூட விட்டுருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் அவங்களோட அந்த லவ் மேக்கிங் செஷன்ஸ் இருந்திருக்கும். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆப்வியஸாக ஜேகே ஃப்ரெண்ட்ஸுனால் அவங்களும் எல்லாம் பயங்கர ரிச்சு வெல்த்தியான ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும் அவங்க நடுவில். நீங்கள் வந்துட்டு எங்க நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே இரு நான் வரேன் கூட அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவீங்க. நீங்கள் வாஷ்ரூம் வந்து எக்ஸ்கியூஸ் தாங்க. ஏன்னா அவங்க பேசும்போது உங்களுக்கு அங்கே ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். அதனால தான். பட் நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. ஆனால் ஜேகே ஃப்ரெண்ட்ஸோ ஜேகேயோ உங்கள் பற்றி பேசுகிறத கேட்டு உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க அதே இடத்துலையே. ஜேகே உங்ககிட்ட நல்லா தானே இருக்காங்க, ரொமான்டிக்காக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பையன் ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி அப்படி என்ன தான் பேசியிருப்பாங்க? இதெல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.